जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. கொள்ளுவதும் தள்ளுவதும். ஒன்றை கொள்ளுவதற்காக செய்யும் முயற்சியில் கஷ்டம், அதை நமக்கென்று வைத்துக் கொண்டிருப்பதிலேயே எத்தனையோ கஷ்டம், அது கைவிட்டு போனாலும் கஷ்டம். கொள்ளுகிறதால் ஏற்படும் இந்த கஷ்டங்களோடேயே கைகோத்து கொண்டு தள்ளுவதால் ஏற்படும் அநேக கஷ்டங்களும் சேருகின்றன. எந்த காரியமானாலும் ஒன்றை கொள்ளுவது, அதாவது சம்பாதிப்பது, இன்னொன்றை தள்ளுவது, அதாவது விலக்குவது, இரண்டும் சேர்ந்து சேர்ந்தே வரும். இல்லாததை கொண்டு வர வேண்டும், வேண்டாம் என்பதை தள்ள வேண்டும். உடம்பு நன்றாயிருக்க சாப்பிடவும் வேண்டும், விசர்ஜனம் பண்ணவும் வேண்டும் என்று இருக்கிற மாதிரிதான். போக்கிரி வேலைக்காரனை தள்ள வேண்டும், நல்ல வேலைக்காரனை கொண்டு வர வேண்டும். சத்ருக்களை போக்க வேண்டும், மித்திரர்களை அடைய வேண்டும். பணத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த முயற்சிக்கு இடையூறாக வருகிற எல்லாவற்றையும் தள்ள வேண்டும். எல்லா ஆசைக்கும் இப்படியே. இப்படி கொள்ளுவது தள்ளுவது இரண்டாலும் உபத்திரவம். உட்கொண்ட ஆகாரம் ஜெரிக்காமல் உபத்திரவப்படுத்துகிறது, அல்லது மறுபடி அதே மாதிரி வேண்டும் என்ற அரிப்பை ஏற்படுத்துகிறது. விசர்ஜன் ஆகாவிட்டால் வியாதி உண்டாக்குகிறது, அல்லது ஒரேடியாக போய் கால் கை ஓய்ந்து படுக்கும்படி பண்ணுகிறது. தள்ளின வேலைக்காரன் நம் கையை காலை உடைத்து போட வேண்டும் என்று கருவி கொண்டு போகிறான், அவனிடம் பயப்படுகிறோம். கொண்ட வேலைக்காரன் இன்கிரிமெண்ட் கேட்கிறான், ஸ்ட்ரைக் செய்வேன் என்று பயமுறுத்துகிறான். ஒரு காலத்தில் கொண்டவனையே இன்னொரு காலத்தில் தள்ள வேண்டியதாகிறது. முதல் நாள் கொண்ட ஆகாரத்தை தானே மறுநாள் விசர்ஜனமாக தள்ளுகிறோம். சத்ருவிடம் பயப்படுவது போதாது என்று மித்திரர் ரொம்பவும் உறவு கொண்டாடி கொண்டு வந்துவிடப் போகிறாரோ என்று அதைவிட பயப்பட வேண்டியிருக்கிறது. நம்மை பற்றி அவர்களுக்கும் இதே மாதிரி இருக்கலாம். ஆக கொண்டதையே தள்ளும்படி ஏற்படுகிறது. இப்படி பார்த்து கொண்டே போனால் காரியம் செய்வதே பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றுகிறது. காரியமே இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கும்போது எத்தனை நன்றாயிருக்கிறது. நமக்கு சமாதி நிஷ்டை பற்றி தெரியாவிட்டாலும் நித்ரை பற்றி தெரியும். அந்த நித்ரை எத்தனை ஆனந்தமாயிருந்தது. ஒரு காரியமும் இல்லாமல் மனசும் இல்லாமல் எத்தனை நிம்மதியாயிருந்தது. ஒரு ராஜா கூட சகல போக்கியங்களிலும் அலுத்து போய் தன் ராஜரிக பெருமை எதுவும் இல்லாத நித்ரையில் விழ வேண்டும் என்று தினமும் நினைக்கத்தானே செய்கிறான். அது எதனால் என்றால் ஆத்மாவாக இருக்கும் போது கொள்ளுவது தள்ளுவது என்று இரண்டும் இல்லாததால் தான். ஆத்மாதான் நிஜ நாம் என்று பார்த்தோம். நம்மை நாமே கொள்ளுவது என்பது எப்படி சாத்தியம்? இனிமேல்தான் நாம் நம்மை கொள்ள வேண்டும் என்றால் இப்போது நாம் யாராகவோ இருக்கிறோம். நாம் எப்படி நாமாக இல்லாமல் இருக்க முடியும்? நாம் எப்படி யாரோவாக இருக்க முடியும்? இந்த இரண்டுமே சாத்தியமில்லை. அதே மாதிரி நம்மையே நாம் எப்படி தள்ளிக்கொள்ள முடியும்? முடியுமானால் தள்ளுவது யார்? தள்ளிய பின் மிஞ்சக்கூடியது யார்? நம்மை தவிர நம்மிடம் எதுவும் இருக்கவே முடியாததால் ஆத்மாவை தள்ளவோ தள்ளிய பின் மிஞ்சி நிற்கவோ எவரும் இருக்க முடியாது. நம்மை நாமே தள்ள முடியாது, கொண்டு வரவும் முடியாது. நாம் நாமாக இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆதலால் புதிதாக கொண்டு வர முடியாது.
அம்பாளை இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமாக வைத்துத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அவளுக்கு ஹேயோ பாதேய வர்ஜிதா என்று ஒரு பெயர் சொல்லி இருக்கிறது. ஹேயம் என்றால் தள்ளப்படுவது, உபாதேயம் என்றால் கொல்லப்படுவது. தள்ளவும் முடியாதவளாக கொல்லவும் முடியாதவளாக இருப்பவள் ஹேயோ பாதேய வர்ஜிதா. நம்மை தவிர வேறாக இருப்பவற்றைத்தான் கொல்லவும் தள்ளவும் ஓயாமல் காரியம் செய்து வீணாகிறோம். நாமாகவே இருப்பதற்கு காரியம் வேண்டாம். நாமாகவே இருக்கும்போது காரியத்தில் தொல்லையே இல்லை. அதனால்தான் தூக்கத்திலே அத்தனை சௌக்கியம், சாந்தி. ஆசையின் பிடுங்கல், மனசின் அரிப்பு இல்லாமல் தேவாசுர யுத்தம் என்றேனே, அது இல்லாமல் நாம் நிம்மதியாயிருப்பது தூக்கத்தில்தான். நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் பகவான் பரம கருணையால் தினமும் 7-8 மணி இந்த சாந்த நிலையை அனுகிரகம் பண்ணுகிறார். ஒரு கால் பிறரிடம் கருணையால் நாம் அவர்களுக்கு இந்த 7-8 மணியாவது உபதிரம் பண்ணாதிருக்கவே நம்மை தூங்க பண்ணுவதாகவும் இருக்கலாம். தூக்கம் அல்ல வழி. அப்படியானால் தேவாசுர யுத்தம் இல்லாமல், மனஸ் இல்லாமல், அதிலிருந்து முளைக்கும் ஆசை இல்லாமல் நாம் சாந்தமாக இருக்க வழி தூங்கிக் கொண்டே இருப்பதுதானா? நிறைய தூக்க மாத்திரை வாங்கி வைத்துக்கொண்டு முழித்து கொள்ளும் போதெல்லாம் போட்டுக்கொண்டு மறுபடி தூங்கி விடலாமா? அது சரியில்லை. நல்ல தூக்கத்திலே மனசின் கிருத்திரிமம் இல்லை. ஆத்மா மட்டும் இருக்கிறது என்றாலும் ஆத்மானுபவம் என்கிற ஆனந்தமான சாந்தமான நிலையாக நாம் அதை தெரிந்து கொண்டு தூக்கத்தின் போது அனுபவிக்கிறோமோ என்ன? இல்லை. முழித்து கொண்ட பிற்பாடு சுகமாக தூங்கினேன், நிம்மதியாயிருந்தது என்று சொல்ல தெரிகிறதே ஒழிய தூங்கும் போது அந்த சுகமோ நிம்மதியோ நமக்கு தெரியவில்லை. ஏதோ மரக்கட்டை மாதிரி கிடக்கிறோம். இப்படி வெறும் ஜட நிலைக்கு நம்மை தாழ்த்தி கொள்வது நம்மையே நாம் அவமரியாதை பண்ணிக்கொள்ளுவதுதான். வேறு யாராவது நம்மை ஜடமே என்று கூப்பிட்டால் அவமானம், கோபம் படுகிறோமே. நம்மை நாமே அப்படி பண்ணிக்கொள்ளலாமா? சிருஷ்டி என்ற பெரிய விஷயத்தையே ஏளனப்படுத்துவதாக ஒரு மனுஷியன் தன்னை எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கும் ஜடஸ்திதிக்கு தாழ்த்தி கொள்ள கூடாது. ஜட நிலைமைக்கு அப்புறம் ஓரறிவிலிருந்து 6 அறிவு என்று சிருஷ்டி கிரமம் உயர்ந்து கொண்டே போவதில் மனுஷன் உச்சாணியில் இருக்கிறான். இந்த 6 அறிவால் இவனுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள், ஹிம்சைகள் ஏற்படுவது வாஸ்தவந்தான். ஆனால் அதற்காக பேடி மாதிரி ஒருவன் தன்னை நபும்சகனாக்கிக் கொள்கிற மாதிரி இதுகள் எல்லாவற்றையும் சக்தி இழக்க பண்ணி ஜடமாக்குவது கொஞ்சம் கூட அழகில்லை. 6 அறிவுகளால் ஹிம்சை, உபதிரவம் வந்தாலும் எத்தனையோ நல்லதும் பண்ண முடிகிறதோ இல்லையோ? உசந்த தத்துவ விசாரணை, சங்கீதம், சில்பம், பொதுஜன சேவை, அன்பு, தியாகம், இப்படி எத்தனையோ நல்லவற்றிலும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களையும் மனசையும் செலுத்த முடிகிறதோ இல்லையோ? இப்படி செய்ய முயல வேண்டும். அப்புறம் 6 அறிவுக்கு மேலே ஒரே அறிவாக ஆக ஞான விசாரம் செய்ய வேண்டும். 6 அறிவுக்கு கீழே ஜடநிலைக்கு போகப்படாது. ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर